அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலா ஒரு சின்ன டயலாக்க கொடுத்து நம்ம இதுல இருந்து ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். ஒரு டிஃப்ரெண்டா ஒரு பெரிய டாபிக் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டயலாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிச்சைக்கார வேஷத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் நடிகனிடம் சென்று நீ யார் என்று கேட்டால் அவன் என்ன சொல்வான்? நான் பிச்சைக்காரன் என்றே அவன் சொன்னாலும் கூட உண்மையில் நான் பிச்சைக்காரன் என்று சொன்னது யார் என்று இன்னொரு கேள்வி எழுகிறது. ஏன்னா அந்த பிச்சைக்காரன் என்று சொல்லுவதும் உண்மையில் யாருன்னா நடிகன். நடிகன் தான் நான் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்போ அந்த சொன்னது யார்? இப்போ பிச்சைக்கார வேஷத்தில் இருக்கும் நடிகனிடத்தில் நீ யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? பிச்சைக்காரன்னு சொல்லுவான். ஆனா பிச்சைக்காரன்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா நடிகன் தான் சொல்றான் இல்லையா? அந்த பிச்சைக்காரன் வேஷத்துல இருந்துகிட்டு. அப்போ நான் பிச்சைக்காரன் என்று சொன்னது யார்? நடிகன் என்று வரும்போது அப்போ இந்த சொன்னது அதாவது ரெண்டு நடிகன் என்றும் வேஷம் என்றும் ரெண்டு தனித்தனியாக இருக்கின்றதா? இந்த வேஷத்திற்கு நடிகனை விட்டு தனி இருப்பு இருக்கின்றதா அப்படின்னு அடுத்த கொஸ்டினுக்கு போனீங்கன்னா அப்படி கண்டிப்பா இல்லை. ஏன்னா வேஷமா இருக்கிறதே நடிகன் தான். நடிகை இல்லைன்னா வேஷத்துக்கு தனியாலாம் இருக்க முடியாது. அந்த வேஷம்ங்கிறது இந்த நடிகன் அந்த வேஷத்தை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அது வேஷம்னே நமக்கு தெரியும். நடிகனே இல்லைன்னா வேஷம் தெரியாது. சரியா? இந்த விஷயத்தை எப்படி அந்த தத்துவார்த்தத்தை பிரம்ம தத்துவத்தை இந்த விஷயத்தை மிக அழகாக தங்கம் நகைகளின் உதாரணம் வாயிலாக எனக்கு புரிய வையுங்கள் என்பது போன்று நம்ம சத் சங்கம் சென்று விட்டது. ஸோ அதனால இப்ப நான் சொன்ன இந்த நடிகர் வேஷம் அப்படிங்கிற இந்த உதாரணத்தையே நம்ம இப்ப தங்கம் நகைகள் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக பிரம்ம ரகசியத்தை முடிந்த வரைக்கும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா சுத்த 24 கேரட் தங்கம் என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது. அது தவிர ஒண்ணுமே இல்லை. அதற்கு பரபிரம்மம்னு பேரெல்லாம் கொடுத்துருக்கு. பரமாத்மா பரபிரம்மம் அப்படின்னுட்டு பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த சுத்த தங்கம் அப்படிங்கிறது என்னது? சச்சித்தானந்த உணர்வு அப்படின்னு சொல்றோம். அது ஆனந்தமா தான் இருக்கும். அது தங்கமாவே இருந்தாலும் அதுக்காக எந்த குறையும் அதுக்கு ஏற்படாதுங்க. அது நகைகளா ஆனாதான் தங்கத்துக்கு மதிப்பு அப்படின்லாம் கிடையாதுங்க. அது கட்டியா இருக்கும் போதே தங்கத்துக்கு வேற லெவல் மதிப்பு தான். அது நகைகளா வந்தாலும் அப்கோர்ஸ் அந்த மதிப்பு குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. அது வேஷமா இருந்தாலும் வேஷமா இல்லாம இருந்தாலும் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் அட் ஆல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 24 கேரட் தங்கமாகவே அது இருக்கும்போது என்ன வேல்யூவோ அதே தான் அது என்ன வேஷத்துல இருந்தாலும் ஐ மீன் என்ன நகைகளாக இருந்தாலும் அந்த வேல்யூ குறையாது. ஏன்னா டிசைன் ரொம்ப அழகா இருக்குன்றதுனால அந்த தங்கத்தினுடைய வேல்யூ எல்லாம் கூடிறாது. அந்த கட்டியா இருக்கிற தங்கத்துக்கு என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் எவ்வளவு அழகான டிசைன் இருந்தாலும் அப்படின்னுட்டுலாம் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி இருக்கட்டும். இப்போ அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொன்னோம். அது அமைதியாக சும்மா இருந்தாலே சச்சித்தானந்த உணர்வு தான். அந்த ஆனந்தத்திற்கு எந்த பங்கமும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் என்னுடைய நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணத சதா சொன்ன எல்லா விஷயத்திலையும் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் இன்க்ளூட் பண்ணிட்டே போறேன். மற்றபடி பெருசா புதுசா எதுவும் பேச போறது இல்லை. அப்போ அந்த சச்சிதானந்த உணர்வு அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எந்த வேஷத்துல இருந்தாலும் அது கான்ஸ்டன்ட். பிரம்ம உணர்வுன்றது கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன? 24 கேரட் தங்கம்ங்கிறது 24 கேரட் தங்கமே தான். எப்போ? ஈஸ்வரனா இருக்கும் போதும் ஜீவனா இருக்கும் போதும் எப்படி இருக்கும் போதும் சரி அந்த தங்கத்தன்மை என்பது தங்கத்தன்மையாகவே தான் இருக்கும். தங்கத்தன்மையாகவே இருந்து கொண்டேதான் இப்போ அது குறைய போகுது. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த தங்கத்தன்மை அதாவது சச்சிதானந்த உணர்வு அது விதவிதமாக தன்னை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்று ஆசைப்படும் போது அது வெளிப்பட்டாதான் மகிழ்ச்சி, இல்லைன்னா மகிழ்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலைங்க. அது சச்சிதானந்த உணர்வு எப்பயுமே மகிழ்ச்சியா தான் இருக்கு. ஆனாலும் தன்னை அது விதவிதமாக வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்று ஆசைப்படும் போது அது முதலில் ஒரு உருவை தரிக்கின்றது. அது என்னன்னா உருவமில்லாத ஒரு உணர்வில்லாத ஒரு பேருணர்வு. அந்த உணர்வில்லாத அந்த பேருணர்வுக்கும் உருவமில்லாத அந்த உருவத்துக்கும் பெயர்தான் ஈஸ்வரன், தெய்வம், கடவுள், பகவான் அப்படின்னு சொல்லிட்டு
முதலில் அது அந்த உருவை தரிக்கின்றது. எந்த உருவை தரிக்கிறது? தங்கம்ங்கிறது தான் பேஸ், சரியா? அதுவே அந்த தங்கத்தன்மைக்கு எந்த அளவும் பங்கம் இல்லாமலேயே, ஆனால் அது சுத்த சாத்வீகம், ஒரு பியூர் நல்லவன் அப்படிங்கிற ஒரு உணர்வை தரிக்கின்றது. இங்க என்ன ஒரு சின்ன நான் டிஃபரன்ஸ் போட்டு காட்ட விரும்புறேன்னா, அப்ப இந்த 24 கேரட் தங்கம் அப்படிங்கிறது ஒரு 22 கேரட் தங்கமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம், தப்பில்லை. அப்படி சொல்லும்போது நிஜமாகவே 22 கேரட்டா தங்கமா மாறிடுச்சுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அது சும்மா நாச்சுக்கும் 22 கேரட் தங்கமா மாறி இருக்கிற மாதிரி ஒரு வேஷத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பேசுனதுல எந்த டிஃபரன்ஸும் வராது, தெளிவா வண்டி போயிடும், சரியா? அப்போ இங்க யாருமே இம்பியூர் கிடையாது, அனைவரும் ஞானிகளே அப்படிங்கிற கான்செப்ட்ல எந்த பங்கமும் வரப்போறதுல எல்லாருமே பியூர் அத்வைத சொருபிகளாகவே தான் இருக்கிறார்கள். அப்போ மாயையில வெளிப்பட்டு விளையாடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த இம்பியூரிட்டிஸ் தேவைப்படுது. 22 கேரட் தங்கம், 18, 17 இதெல்லாம் இருந்தாதான் கேம் ஆட முடியும். அப்போ அந்த ஆனந்தத்தை, அந்த தங்கத்தன்மை விதவிதமாக தன்னை வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்றார். நகைகள், கொலுசு, அப்படி இப்படின்னு விதவிதமா அது விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா அதுக்கு கண்டிப்பா இந்த குணங்கள் அப்படிங்கிறது அதுக்கு அவசியப்படுகிறது என்பதற்காக இது உண்மை அல்லன்னு சொல்ல வரேன். அப்ப 18 கேரட் தங்கம்னு உண்மை அல்ல, 22 கேரட் தங்கம் உண்மை அல்ல. 24 கேரட் தங்கமே 22 கேரட் தங்கத்தை போல் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. 22 கேரட் தங்கத்தை போல் ஈஸ்வரன் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த ஈஸ்வரனே இனி 84 லட்சம் ஜீவராசிகளாக அங்கே அந்த தங்க நகைகள் டிஃபரெண்டா உருமாறும் போது அது 18, 17, 16 வரைக்கும் கூட இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணத்தின் அளவை பொறுத்து அது எக்கச்சக்கமான அந்த வேரியேஷன்ஸோட வருது அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே அது 18 கேரட் தங்கம் கிடையாது. ஏன்னா 24 கேரட் தங்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. இருக்கிறது 24 கேரட் தங்கம் மட்டும்தான். ஆனா இந்த 24 கேரட் தங்கத்திற்கு எந்த பங்கமும் இல்லாமலேயே அப்படின்னா என்ன, பிரம்ம தத்துவத்திற்கு எந்த குறைபாடும் இல்லாமலேயே தான் டுவாலிட்டியில வருதுன்னு தான் எல்லா சாஸ்திரமும் சொல்லிட்டு இருக்கு, இல்லையா? ஆனாலும் விளையாட்டுக்கு கண்டிப்பா இது அவசியப்படுகிறது என்பதற்காக 22 கேரட் தங்கத்தை போன்ற ஒரு வேஷத்தை தரித்துக் கொள்ளுகின்றான் ஈஸ்வரன். சுத்த சாத்வீகமாக மட்டுமே இருப்பான் என்ற காரணத்தினால் அவனுக்கு 22 கேரட் தங்கம் என்று சொல்லப்பட்டது. அடுத்து இந்த 18, 17, 16 இதெல்லாம் தமோ ரஜோ குணங்களின் கலவைகளின் விகிதாச்சாரத்தை பொறுத்து இந்த கேரட் இதுவும் வேஷம் மட்டும்தான். உண்மையிலேயே அந்த தங்கமாக மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம் இல்லை. தங்கத்தினுடைய குவாலிட்டி உண்மையிலேயே கம்மியாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் அர்த்தம் கிடையாது. வேஷத்துக்காக கம்மியானது போன்ற ஒரு வேஷத்தை எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன், சரியா? சரி, இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தங்கம் மட்டும்தான் இருக்கு. அது விளையாடாம இருக்கும்போது அப்படின்னா வெளிப்படாம இருக்கும்போது தங்கம் மட்டும்தான் இருந்தது. அது வெளிப்படும் போதும் அதே தங்கமே தான் அந்த இம்பியூரிட்டிஸோட கலந்து விதவிதமா இருக்கிற மாதிரி தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையில் ஈஸ்வரனாய் இருப்பதும் தங்கம்தான், ஜீவனாய் இருப்பதும் தங்கம்தான். ஈஸ்வரன் என்பது வேஷம், ஆதலால் அது வேஷத்திற்காக சற்றே சாத்விக், அதாவது 22 கேரட் தங்கமா மாறிடுச்சு. அதே மாதிரி தமோ ரஜோ குணங்கள் 18 கேரட் தங்கம் அப்படிங்கிறது வேஷத்துக்காக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையில் எல்லாமே 24 கேரட் தங்கம் தான் என்ற விஷயத்தை மட்டும் தான் நான் எக்ஸ்ட்ரா கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம், சரியா? இப்போ இந்த எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன்னா என்னது, ஒரு நெக்லஸஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்ல கம்மல், வளையல் அப்படின்னு இது எல்லாமே ஒவ்வொரு ஜீவராசிகள், 84 லட்சம் ஜீவராசிகள் மாதிரி 84 லட்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜுவல்ஸோட இங்கே எது இருக்குன்னா தங்கமே தான் இருக்கு. தங்கமே தான் சுயமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக அப்படி வந்திருக்கிறது. நம்ம ரோபோ எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். ரஜினிங்கிறவன் ஒருத்தன் தான் இருந்தான், அவனே ஒரு ரோபோவை உருவாக்கி அப்படின்னா ரோபோவாக மாறி அப்படின்னு எடுத்துக்கலாம். ரோபோவாக மாறி டிஃபரெண்டா வெளிப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் வேற ரோபோ வேற ஆயிடுமா? ஆகாது. அப்ப 24 கேரட் தங்கமே தான் சும்மானாச்சுக்கும் ஈஸ்வரனாக வெளிப்படுகிறது, சும்மானாச்சுக்கும் ஜீவனாக வெளிப்படுகிறது. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுலையுமே கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மத்துக்கும் பேதம் இருக்கா? பேதம் இல்லவே இல்லை. ஆனா பேதத்தை எதுல பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
வேஷத்துல இருக்கு. வளையலும் கொலுசும் ஒண்ணாங்க அப்படின்னு கேட்டா ஆமா ஒண்ணு இல்லதான். எதுல? வேஷத்துல. ஈவன் ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படிங்க ஒண்ணாக முடியும்? ஆட்டுபவன் வேற ஆடுபவன் வேறதாங்க. எதுல? வேஷத்துல. ஏன்னா அவன் ஆட்டுறவன், நீ ஆடுறவன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா தங்கத்துல, பிரம்மத்துல, அதிஷ்டானத்துல ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. வேஷத்துலதான் டிஃபரன்ஸ் இருக்கே தவிர உண்மையில் அந்த வாட்சியார்த்தம் லட்சியார்த்தம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். வேஷம்ங்கிறது தான் வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இதுல எந்த விதமான டிஃபரன்ஸும் வர சான்ஸே இல்லை அப்படின்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாய இந்த விதவிதமா வெளிப்படும் போது இந்த ஒரு அற்புதமான விஷயத்தோட இந்த பிரம்மம் தண்ணியை விளையாடி பிடிக்கிறது. அந்த தங்கம் இருக்கு இல்லையா, 24 கேரட் தங்கம் வந்து அது அகர்த்தா அபோக்தான்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா அது அது பாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனா அது வெளிப்படணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரா ஜீவா அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் உள்ள வரும்போது விளையாட நினைக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங்கோட வருது. அது என்னன்னா, ஒவ்வொரு தனித்தனி ஜீவனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஜீவனா இருக்கிறது எது? 24 தங்கம் தான். ஜீவனா இருக்குன்றதுக்காக 28 18 அந்த வேஷம் போட்டுட்டு இருக்குன்றதுக்காக நம்ம 28 18 போல தெரிகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர உண்மையில 24 கேரட் தங்கம் தான். ஆனா இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சுதந்திரம் ஒன்று கொடுத்தால்தான் நன்றாக இருக்கும் என்று அந்த 24 கேரட் தங்கமே மாயையில விளையாட முற்படும் போது ஈஸ்வரனுக்கு ஒரு பவர் என்னன்னா, எல்லாருடைய எண்ணங்களையும் ஆட்டுபவன் அவன் அப்படிங்கிற ஒரு பவர் கொடுக்கப்படுகிறது. பிளேயர்ஸான ஜீவன்களுக்கு என்ன பவர் அப்படின்னா, நீ எப்படி ஆடணும்னு நினைக்கிறதுக்கு மட்டும் உனக்கு சக்தி இருக்கு. ஆனா ஆட உன்னால முடியாது. நீ நினைச்சா போதும் அவன் உனக்காக ஆட்டுவான் அப்படிங்கிற மாதிரி வந்துருது. இப்படி ஒரு காம்பினேஷனோட அந்த பரபிரம்மே இந்த 24 கேரட் தங்கமே மாயைக்குள்ள வரும்போது இந்த ஏற்பாடோட வருதுன்றதை சேர்ந்து புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த ஏற்பாடோட வர்றதுனால இப்போ இந்த ஒரு கொஸ்டினும் வந்தது. எல்லாமே ஒண்ணுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஆட்டுபவனும் ஆடுபவனும் ஒன்னாயிடுவானா? ஈஸ்வரனும் வந்து ஜீவனும் எப்படிங்க ஒன்னாக முடியும் அப்படின்னு கேட்டா, ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பவரை பார்க்காத. இங்க பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா எதையுமே நீங்க வந்து இப்ப நம்ம சினிமால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு காமெடி ரோல் இருக்கும், ஒரு ஹீரோ ரோல் இருக்கும், ஒரு வில்லன் ரோல் இருக்கும். ஆனா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தானே. நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. காமெடி ரோல் இல்லைன்னா படம் ஓடாது, ஹீரோ இல்லைன்னா படம் ஓடாது, வில்லன் இல்லைன்னா படம் ஓடாது. ஸோ இங்க ரோல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் உள்ள நீங்க வந்து கவனிக்கணும். சரியா? அப்படி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு ஆற்ற பவர் கொடுக்கப்பட்டதுதான். ஆனா அவனுக்கு சிந்திக்கிற பவர் இல்லையே. இவன் சிந்திக்கிறது தான் அவன் ஆட்டுவான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா எனக்கு நான் என்ன வேஷம் போடணும்னு நினைக்கிறானோ அந்த வேஷத்தை நான் நினைக்கலாம். நான் நினைச்சபடி அவன் ஆட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ இங்க யாரும் வந்து உயர்வு தாழ்வுலாம் சொல்லிட முடியாது. அந்த தங்கமே தான் வேஷத்துலதான் டிஃபரன்ஸ். அந்த வேஷம் டிஃபரன்ஸை பார்த்து இது உயர்ந்தவன் இது தாழ்ந்த, வேஷத்துல என்ன உயர்த்தி தாழ்வு, ஹீரோ வில்லன் வேஷம்னு பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னத்தை உயர்த்தி தாழ்த்தி, அது ஈக்குவலி மண்டேட்டரி ஃபார் தி கேம், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கேம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நீங்க உசத்தி தாழ்த்தி பார்க்க முடியாது. ஆனா வேஷத்துல ஜீவன் தாழ்ந்தவனாக இருக்கின்றான், அந்த ஈஸ்வரன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். அப்போ அந்த ஈஸ்வரன் வந்து சுத்த சாத்விக் இல்லையா, பியூர் லவ் இல்லையா. அதனால அந்த ஜீவர்களை எப்படி ஆட்டுறான்னா லா ஆஃப் கர்மாவை இன்ஃபியூஸ் பண்ணி ஆட்டுறான். அதனால அந்த அன்பின் உச்சம் அது. சோ உன்னுடைய எண்ணங்கள் லூசித்தனமா இருந்தாலும் நீயும் நானும் ஒண்ணுங்கிற அந்த லட்சியார்த்தத்தை அவன் மறந்துட கூடாது என்பதற்காக லா ஆஃப் கர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஜீவன் திங்க் பண்றான், ஆடுறான். இப்ப அஜ்ஞானியாக இருக்கின்ற ஜீவன் வேணா ஒரு ஈஸ்வரனுக்கு அடிமை மாதிரி என்ன நடக்குன்னே தெரியாம இருக்கலாம். இப்ப இந்த உண்மைகள் எல்லாம் புரிந்துவிட்ட ஒரு ஞானியாக ஆகிவிட்டான் அப்படின்னா அந்த ஜீவன் ஞானி ஆயிட்டான். ஜீவன் ஞானி ஆயிட்டான்னு என்ன ஆகுது? இவன் எண்ணத்தை உருவாக்கினால் ஈஸ்வரன் இயக்குகின்றான். அப்போ யார் எஜமானன் யாரு தொழிலாளின்னு சொல்ல முடியாம போயிடுது. ஏன் ஏன்னா நினைச்சா ஈஸ்வரன் எனக்காக பண்ணி கொடுக்குறான். நீ சரணாகதி பண்ண பக்தனாகட்டும் அல்லது புயூரா ஞானி ஆயிட்ட அப்படின்னு சொன்னா இவன் நினைக்கிறத ஈஸ்வரன் இவனுக்காக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுறான். அப்படிங்கிறப்போ இவன் ஈஸ்வரனையும் விட பெரியவனோ என்று சொல்ல தோன்றுகிறது. யார? ஞானிய. இது ஒரு ஆஸ்பெக்ட்ல. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு. பாவம் ஈஸ்வரனால சுத்த சாத்விக்ல மட்டும்தான் இருக்க முடியும். அவன் நல்லவனா மட்டும்தான் இருக்க முடியும். வேற வேஷம் எல்லாம் போட முடியாது, வில்ல வேஷம் எல்லாம் போட முடியாது. ஆனா ஞானி ஆயிட்ட அப்படின்னா நீ வில்ல வேஷத்தையும் அனுபவிக்கலாம்,
நீ எந்த வேஷத்தை அனுபவிக்கலாம். ஸோ சச்சன் ஒரு சூப்பர் கிரேடுக்குள்ள நீ போயிடுற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால வெறும் வேஷத்துலதான். வேஷத்துல வேணா இந்த ஈஸ்வரனை விட ஞானி குரு அப்படிங்கிறவர் உயர்ந்தவர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஜீவனும் எந்த ஈஸ்வரனும் எந்த தமோல இருக்கக்கூடிய ஜீவனும் 24 கேரட் தங்கம் தான். அந்த ரஜோல இருக்கக்கூடிய ஜீவனும் 24 கேரட் தங்கம் தான். ஞானியும் 24 கேரட் தங்கம் தான். ஈஸ்வரனும் 24 கேரட் தங்கம் தான். இந்த வேஷத்தின் அடிப்படையில நம்ம இந்த கேரட் தங்கத்தை பிரிக்கிறோம். தமோ 18 அப்படின்னுட்டும், ரஜோ 19 அப்படின்னுட்டும், ஈஸ்வரன் 22 ஈவன் ஞானி 23 அப்படின்னுட்டும், பிரம்மத்தை மட்டும் 24 கேரட் தங்கம் அப்படின்னுட்டும் வேஷத்துல நம்ம பிரிச்சு காட்டலாமே தவிர உண்மையில நம்ம பிரிக்கவே முடியாது. இருக்கிறது 24 கேரட் தங்கம் மட்டுமே தான். அது வெளிப்படுத்தாம இருக்கும் போதும் அதே தான். அது வெளிப்படுத்தும் போது 24 கேரட் தங்கம் தான். வெளிப்படுவதற்காக தோற்ற மாத்திரமாக பொய்யாக அது வேஷத்திலே டிஃபரெண்டாக பேதம் இருப்பது போல் அங்கே காட்சி தருகிறது. குறைந்த இம்பியூரிட்டிஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்சி தருகிறது என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் இந்த ஒட்டுமொத்த பிரம்ம ரகசியத்தையும் இந்த தங்கம் மற்றும் ஆபரணங்கள் விஷயத்தில் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேனா எல்லாம்? ஏதாவது விட்டுட்டேனா? அண்ணா அந்த குரு பெரியவர் அப்படிங்கறது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்கண்ணா. அதே மாதிரி ஜீவன் வந்து ஈஸ்வரன் ஆக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஜீவன் வந்து ஈஸ்வரன் ஆக்க முடியுமான்னா ஆக முடியாது. ஆனா ஜீவன் பிரம்மமே ஆயிடலாம். ஆனா ஈஸ்வரன் வந்து பிரளயா காலம் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும் அவன் பிரம்மத்துல போய் கலக்கிறதுக்கு. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஆட் பண்ணணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. ஜீவன் அப்படிங்கிறது ஒரு ரோல், ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரு ரோல். அப்ப சினிமால நம்ம வந்து என்ன சொல்றது, ஜீவா அப்படிங்கிற ரோல் வந்து தமோ ரஜோ சாத்விக் அப்படிங்கிற இந்த மூணுக்குள்ள அது ஸ்விட்ச் ஓவர் ஆகிறதுக்கு முடியும். ஆனால் ஆட்டுபவனாக மாறணும் அப்படின்னு சொன்னா நீ முதல்ல தங்கமா மாறணும். அப்ப தங்கத்திலிருந்து தான் ஃபர்ஸ்ட் வந்தது ஈஸ்வரன் சொன்னோம். அந்த ஈஸ்வரன் தான் மீதி எல்லா ஜீவராசிகளாகவும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா ஜுவல்ஸாகவும் மாறியது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்ப இந்த வேஷத்துல இருக்கும் போதே அப்படின்னா ஜீவன்கிற ரோல்ல இருக்கும் போதே we cannot switch over to ஈஸ்வரா அப்படிங்கிற ரோலுக்கு நம்ம போக முடியாது. ஏன் ஈஸ்வரன் வந்து சுத்த சாத்விக்லயே லாக்ல தான் இருப்பான், அவனால முக்குணங்கள்ல மாறி மாறி வர முடியாதுன்னு சொன்னோம். ஏன்னா முக்குணங்கள்ல மாறி மாறி வரணும்னா நீ ஜீவனாதான் இருக்கணும், ஜீவன் முக்தனாதான் இருக்கணும், குணாதீதனா இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி வர முடியும். அப்ப ஈஸ்வரனாலையும் ஜீவனாக முடியாது, ஜீவனாலையும் ஈஸ்வரனாக முடியாது அப்படிங்கிற அந்த கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈவன்தோ எல்லாருமே ஒண்ணு, ஈவன்தோ எல்லாருமே 24 கேரட் தங்கமா இருந்தா கூட அந்த மாயையில் விளையாடுகின்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த கண்டிஷன்ஸோட நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நீங்க அதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பிளஸ் எக்ஸ்ட்ரா குரு ஏன் எல்லா சாஸ்திரமும் வந்து ஈஸ்வரனை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்கு நான் 2 பாயிண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏன்னு சொன்னா ஜீவா ஹேஸ் அ மச் மோர் ஃப்ரீடம் தேன் தி ஈஸ்வரா, இல்லையா? ஈஸ்வரனுக்கு கூட அந்த ஃப்ரீடம் இல்லை, ஜீவனுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு, ஜீவன் முக்தனுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு என்ற காரணத்தினால் சொல்லலாம். வேற காரணத்தினால சொல்லணும்னா கூட குரு அப்படிங்கிறவரால் மட்டும்தான் வந்து ஞானத்தை தர முடியும். ஈஸ்வரனால கூட ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் நமக்கு பந்து ஆயிடுறான். நம்ம பந்து கிட்ட எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கௌரி வந்து இப்போ டிடிசி அட்டன் பண்றா தீபிகா கிட்ட, சரியா? இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த நாம்தேவ் கிட்ட விட்டல் பட்ட பாடு, சரியா? ஏன்னா 2 பேரும் பந்து ஆயிட்டாங்களா. அப்போ பந்துன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஒரு விட்டல் வந்து நாம்தேவுக்கு, சாரி, நாம்தேவ் வந்து விட்டலுக்கு அடிக்ஷன் மாதிரி, இல்லையா? அப்ப என்ன ஆயிடுது, இவன் போய் கேக்குறான், என்ன வந்து முட்டாள்னு சொல்லிட்டாங்களே, என்ன அஞ்ஞானன்னு சொல்றாங்களே, விட்டலா நீ சொல்லு அப்படின்னா தைரியமா சொல்லக்கூட முடியலங்க. ஆமாடா நீ லூசுன்னு சொல்ல முடியுதாங்க அவனால? பந்துக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இப்ப குருவா இருந்திருந்தாரு அப்படின்னா லூசு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருப்பாரு, நீ லூசு தானே, என்ன பெருசா நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல வந்து திமிர்தனமா கேட்பானா, விட்டலா அவங்க எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்பானா குரு கிட்ட? குரு கிட்ட எந்த அளவுக்கு மரியாதையோட இருக்கும். இதை அப்படியே அவன் அனுபவிக்கிறான், நான் பார்த்துட்டு இருக்கேன், சரியா? அவளுக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 19 அப்படியே குருவா பாக்குது, அது சிஷ்ய பிள்ளையா இருக்கு. இது வெளுத்து வாங்கினாலும் அது அப்படியே மனமும் வந்து கேட்டுக்குது.
இது கௌரிய திட்டுறதுக்கு முன்னாடி இந்த விட்டல் நாமதேவ திட்ட முடியுதா? முடியல. அப்படி யோசிக்கிறேன். இவ்வளோன்னு சொன்னா நீயே என்ன திட்டிட்டியே அழ ஆரம்பிச்சிடுறா. விட்டலன் நாமதேவ அழுத மாதிரி. அப்ப நான் விட்டலனே வந்து இவனை வந்து லூசுன்னு புரிய வைக்கிறதுக்கு 2-3 மாறு வேஷம் எல்லாம் போட்டு அப்படி இப்படி புரிய வைக்க வேண்டியது பெரிய கதை இருக்கு பாத்தீங்களா? அப்படியெல்லாம் வந்து ஈஸ்வரனுக்கு தாங்க கஷ்டம். அப்ப குரு அப்படிங்கிறவர் மட்டும்தான் ஞானத்தையே கொடுக்க முடியுது. ஒரு பந்துவாக அவர் வந்து விடுகிறார். இவர் அனைத்து பந்துக்களாக இருக்கும் போதும் ஒரு உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே அந்த குருவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலேயும் கூட நாம் குரு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உயர்வா பார்த்தா மட்டும்தான் நம்மளால ஞானத்தை கத்துக்கவே முடியும் அப்படிங்கிறதுனாலையும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேண்ணா.